श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। ஸ்ரீ குரு கீதா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், இது கீழே கிடைக்கும். 189வது ஸ்லோகம். ஈஸ்வர உவாச்ச उपदेशस्त्वयं देवी गुरुमार्गेण मुक्तिदः गुरुभक्तिस्तथात्यन्त कर्तव्या वै मनीषिभिः। சகஜமாக லோகத்தில் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தொடர்ந்து ஒரு குரு கிட்டேருந்து சாஸ்திரம் கேட்கணும் அப்படின்னு ஆசை வராது. சில பேருக்கு வரும், அது கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போயிடும். எதுக்கு அவ்வளோ நாள் கேட்கணும்? எப்போ அப்பப்போ எனக்கு தோணும் போதோ நினைக்கும் போதோ போவேன், இல்லைன்னா கேட்பேன். யூடியூப்பில் ஆவது அங்காவது இங்காவது கூட மீடியாவில் கூட எனக்கு சுதந்திரம் வேணும். அதனால் எனக்கு பிடிக்கும்போது கோவிலுக்கு போவேன், எனக்கு பிடிக்கும்போது வீட்டில் எனக்கு அனுகுணமாக இருக்கிற சமயத்தில் சுவாமிக்கு பூஜை பண்ணுறேன். கொஞ்சம் குறைச்சிக்குவேன், கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவேன், எப்படியாவது பண்ணலாம். என்னை யாருமே கம்பல் பண்ணக்கூடாது. இது ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மனசில் ஸ்வபாவம். அது என்ன தெரிவிக்கிறது? யாராவது இம்போஸ் பண்ணி, இப்போ குழந்தை ஸ்கூலுக்கு போகிற குழந்தை இருக்கு, எந்த குழந்தைக்கு நிஜமாக ஒரு வருஷம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் திரும்பி ஒரு வாரம் லீவ் கொடுப்பாங்க தவிர, அதனால் போகிறதுக்கு யாருக்கும் திரும்பி அந்த கிளாஸுக்கு போகணும், அந்த டீச்சர் வரணும், இது படிக்கணும், ஹோம்ஒர்க் சொல்லுவாங்க, நோட்ஸ் செக் பண்ணுவாங்க, ரொம்ப விரும்பி ஒன்றும் செய்யாது. அன்றைக்கி பிடி பீரியடு இருக்கும்போதோ வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்கும்போதோ கொஞ்சம் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அங்கே கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கு, உனக்கு பிடிச்சது விளையாடலாம். கால் வலிக்குது மாஸ்டர், விளையாட மாட்டேன்னு உட்காருன்னு சொல்லுவார் பிடி மாஸ்டர். அது எப்படியாவது பண்ணலாம். ஸோ இந்த படிப்பு விஷயத்துக்கு வரும்போதும் எல்லாருக்கும் அப்படி. இன்னும் வயசானதுக்கப்புறம் வாழ்க்கையில் பாதி காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன போய் சத்சங்கம் உட்காந்து கரெக்டாக கட்டாயமாக ஒரு மண்டே ஒரு சண்டே போய் கேட்கணுமா? என்ன எதுக்கு கேட்கணும்? இப்படி வாழ்க்கையில் நல்லவங்க தான் அவங்க எல்லாரும் நல்லவங்க. அவங்களுக்கு சுவாமி மேலே பக்தி இருக்கு, ஏதோ ஆன்மீகம் అనేది இருக்கு, வாழ்க்கையில் அது வேணுமனு இருக்கு. கொஞ்சம் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடாது, அதனால் அதுக்காக சுவாமினி கும்பிடுறேன். அப்பப்போ அங்கங்கே போய் ஏதாவது சுற்றுவேன், ஏதாவது பிராயஷ்சித்தம் பரிகாரம் இதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணிக்கிறது இப்படி விரும்புவா தவிர சாஸ்திரம் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி பண்ணு
இதுக்கு மிஞ்சி இன்னொன்று எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டானே, பிடிக்க மாட்டேங்குதே. அதனால் பகவான் இங்கே பார்வதி அம்பாளுக்கு சொல்லித்தரார், ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் குரு, ஆத்தியாத்மிக குரு இருக்கிறது. ஏதோ ஒரு குரு இருந்தால் பத்தாது. லோகத்தில் நிறைய வகையான குருகள் இருக்காங்க. இன்னைக்கு சொல்ல போகிறாரு யாரெல்லாம் சொல்லலாமா சொல்லக்கூடாது, சிவனே சொல்கிறாரு, யாரெல்லாம் நல்ல குரு, யாரெல்லாம் கிட்ட குரு, கட்டவன். குருக்கள் கூட அப்படி இருப்பாங்களான்னா என்ன பண்ணுறது? கலியுகம் லோகத்தில் எல்லாத்துலையும் ஃப்ராட் இருக்கிற போல் இங்கேயும் ஃப்ராடு நடக்கலாமே. சுவாமி பேரில் ஃப்ராடு நடக்கிறது இல்லை, அங்கே தான் நிறைய நடக்குது. ஏன்னா ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸி. அங்கே ஏதோ ஒரு விதமாக லட்டு பேர்லையோ ஏதோ ஒரு பேர்லையோ, தர்ஷனம் டிக்கெட் பேர்லையோ எப்படியோ அது கூட வியாபாரம் பண்ணலாம். அது இதெல்லாம் கவனிக்காமல் நாம் இந்த லோகத்துக்குள்ளே வந்த வேலை பார்க்கணும். வந்த வேலை பாருவோய். அப்படி கமிட்டட் இதுக்காக இதுதான் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு ஏற்படுறதுன்னா அது ரொம்ப ரொம்ப அதிருஷ்டம், வெரி ரேர். இங்கே சொல்கிறாரு, கடந்த சத்சங்கத்தில் இந்த ஸ்லோகத்தோடு நம்ம முடிவு செஞ்சிட்டோம். பார்வதி பாரு, நானும் இவ்வளோ நேரம் உனக்கு இவ்வளோ உபதேசம் பண்ணியிருக்கானே, இந்த உபதேசம் எல்லாமே ஒரு மனிதனுக்கு முக்தி கொடுக்கறதுக்கு இதுதான் மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு பேர் குரு மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு பேர் ஆன்மீக மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு பேர் அத்தியாத்மிக மார்க்கம். அத்தியாத்மன்னா ஆன்மீகம்னா நான் என்னமோ நினச்சிட்ருக்கேன், நீ என்னமோ நினச்சிக்கிட்ட நான் என்ன பண்ணுறது? சாஸ்திரம் என்ன சொல்கிறது? பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொன்னார்? இங்கே குருகீதையில் சிவபகவான் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? ஏதோ மேலோட்டமாக கதை மட்டும் கேட்டுக்கிட்டே போகிறதுன்னா சுலபமாக இருக்கும். கருத்து கேளுன்னா பிடிக்காது. புரியாதனால பிடிக்கல. கேட்டால் ஏன் புரியாது? இப்போ நான் பேசுகிறது யாருக்கும் புரியல, காது கொடுக்க மாட்டான். குருமார்க்கேன முக்திதா. இந்த குருமார்க்கத்தில் அப்படின்னா ஆத்மாவே குரு, ஆத்தியாத்மிக மார்க்கம்னா ஆன்மீக மார்க்கம்னா அதுக்கு குரு இருக்கணும் ஒரு கருத்து. இல்லை ஆத்மாக்கே குருவனை கூட பேர் கொடுத்தோமே. இங்கே சிவபெருமான் பொறுத்த வரைக்கும் குரு வேறு ஆத்மா வேறு இல்லை. நிறைய இடத்துல கருத்து பார்த்தோம். ஆனால் உபதேசம் வாங்கிறதுக்கு எனக்கு இப்படி வெளியில் ஒருத்தர் குரு இருக்கணும், அதையும் ஏற்றுக்கணும், ரெண்டுமே ஏற்றுக்கணும். அந்த குரு ஆத்மா பற்றி தான் பேசணும். அந்த ஆத்மா பற்றி எனக்கு புரிய வச்சு எனக்கு காட்டி கொடுக்கணும்னா புரிய வச்சு கண்ணு காட்ட முடியாது. அப்போது ஆத்தியாத்மிக குரு, ஆத்ம குரு, ஆத்மபோத செய்கிற குரு. மிச்சம் எல்லாருமே எடுத்து பக்கத்தில் வை சொல்லுவார். அதனால் மனுஷன் கொஞ்சம் விவேகம், கொஞ்சம் புத்தி, அறிவிருக்கிறவன் இந்த குரு பக்தி, இந்த ஆத்ம மேலே பக்தி, ஆத்ம சிந்தனை மேலே பக்தி, ஈடுபாடு. பக்தின்னா ஈடுபாடு. அது சொல்லி கொடுக்குற அந்த குரு மேலே பக்தி, அதில் ஈடுபாடு, எல்லாமே ஒரு மனுஷனை ரொம்ப கஷ்டிதமாக விரும்பி பண்ண வேண்டும். கர்த்தவ்யா, கமாண்ட்மெண்ட். இதில் எக்ஸ்கியூஸ், சாய்ஸு கிடையாது. அந்த கர்த்தவ்யான்னா யூ மஸ்ட் டூ, நீ பண்ணிதான் ஆகணவன். இந்த ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிற விதானம் பார்த்தா அதோடைய கமாண்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு அது கட்டாயம்.
குரு பக்தி ததா அத்தியந்தா கர்த்தவியா. அந்த கர்த்தவியாவுக்கு முன்னாடி ஒரு பதம் உபயோகப்படுத்துகிறாரு, அத்தியந்த. அத்தியந்த மீன்ஸ் 100% அது என்ன சார் 100% அதான் சொன்னானே, கன்செஷன் கிடையாது, இதில் கொஞ்சம் கோட்டா கிடையாது, சாய்ஸு கிடையாது. இப்படி சொன்னால் யாருக்காவது விரும்புவாமன்? போங்க சார், உங்கள் டீச்சிங்காவது நீங்காவது குருகீதாவது, நான் பாட்டி நான் போவான் அப்படி தான் போவான். போய் சுற்றி இன்னொரு ஜென்மா, அப்புறம் எப்போ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் இப்படி உட்காந்து அப்படி எழுந்திரிச்சு போனால் வராது. நிறைய வருஷம் உட்காரணும், நிறைய விஷயத்தினை பக்காவாக கேட்கணும். பக்கா இல்லைன்னா அவ்வளோ சுலபமாக ஆகிற வேலை இல்லை இது. ஆனால் இன்னொரு பக்கம் இதுதான் சுலபம், இதுக்கு மேலே என்ன சுலபமானது இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சொன்னானே நிறைய வாட்டி, சும்மா கேட்கறது மட்டும்தான் செய்யணும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். இது சுலபம் இல்லையா? இதுக்கு மேலே என்னதான் வேறே சுலபமானது இருக்கும், which can be easiest and the simplest and the cheapest. யோசிச்சு பாருங்க, என்ன சொன்ன 3 வார்த்தை, simplest, easiest and cheapest. புரிஞ்சுதா? அதனாலது அத்தியந்த. அடுத்ததாக இன்னைக்கு 190வது ஸ்லோகம். நித்யயுக்தாஶ்ரயः சர்வஹ வேதக்ருத் சர்வவேதக்ருத் ஸ்வபரஜ்ஞானதாதா ச தம் வந்தே குருமீஸ்வரம். வேதக்ருத் சர்வவேதக்ருத் 2 வாட்டி சொல்கிறாரு. வேதங்கள் எல்லாத்துக்கும் கர்த்த, எல்லா வேதங்களுடைய கருத்தான அந்த ஆத்மா. தமிழத்தில் வேதநாயகன் அப்படியெல்லாம் கூப்பிடுவாங்கல்ல சில சுவாமிகள்னு, வேதநாயகன் அதே தான் இங்கே. அதனால சர்வ வேத கிருத்து. ஏதாவது மனுஷலோகத்துக்கு மனிதர்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் அப்படின்னா நம்ம நாட்டில் நமக்கு இருக்கிற இந்த சாஸ்திரம் தான். இது எல்லோருக்கும் நல்லதுன்னு சொல்லப்படுறது. எங்களுக்கு மட்டும்தான், எங்கள் நாட்டில் எங்கள் ஊரில் அவங்களுக்குன்னு சொல்லலை. அதனால்தான் அந்த சர்வனே வார்த்தை நம்ம இங்கே சாஸ்திரத்தில் சொல்லி கொடுத்த இந்த விஷயங்கள் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் நல்ல விதமான, எல்லாருக்கும் நல்ல சுபம் மங்களம் ஏற்படுறதுக்காக அந்த கருத்து தான் இப்போ நிறைய பிரபலமாக நம்ம பிரதமர் அங்கங்கே போய் சொல்கிறதுனால எல்லா நாடும் ஏற்றுக்கிறாங்க. வசுதைவ குடும்பகம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார் மேலே சண்டை போட போகிறதில்லை, எல்லாமே ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்கிறாரு. யார் எங்கே பேசுவாங்க இப்படி? அங்கே ஒரு பக்கம் ரெண்டு நாடு எத்தனை வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டு எத்தனை பேர் போகிறாங்க தினந்தோறும், எத்தனை கோடி செலவாகிறது, நிறுத்துறாங்களா பாருங்கோ. பிடிவாதம், அகங்காரம், மனிதனு உயிர் முக்கியம் இல்லை. நீ மனிதனோட உயிர் முக்கிய மனுஷன் முதல்ல யுத்தம் நிறுத்து, பேசு, கொஞ்சம் நாள் பேசு, 4 நாள் பேசு, கொஞ்சம் சண்டை போடி பேசு. சாவடிச்சுக்கிறதுல இது என்னதான் சாதிப்பேன், போனதுக்கப்புறம் இது என்னதான் சாதிப்பேன். ஆனால்
த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் 21st செஞ்சுரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் இருந்து உலகம் எந்த நிலையில் இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கலாம். இது இன்னும் அப்படியே போகக்கூடாதுன்னு நினைக்கிற, ஆசிக்கிற, விரும்புகிற ஒரே ஒரு நாடு பாரத நாடு. ஒரே ஒரு ஆச்சாரம், சம்பிரதாயம், சனாதன தர்மம். அதனால் இங்கே சர்வவேத கிருத்து. எதுக்கு 2 வாட்டுன்னா அது அவ்வளோ முக்கியம். இந்த கருத்தில் இன்னுமே மாற்றம் கிடையாது. அதனால் நமக்கு வேதம் வேறே கிடையாது, வேத நாயகன் வேறே கிடையாது, வேத பொருள் வேறு இல்லை, பரம்பொருள் வேறு இல்லை. அந்த சப்தமே, அந்த நாமமே, அந்த ரூபம், அந்த ரூபமே, அந்த சப்தமே சத்தியம். அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனுக்கு சமமாக ஈஸ்வரனாகவே இருக்கிற அந்த குருவுக்கு நித்தியயுக்தாஸ்ரய. அவர் அந்த வேத கருத்திலேயே சிந்திப்பார். வேதமே முன்னாடி கைடன்ஸை வச்சுக்கிறார். நித்தியயுக்த ஆஸ்ரய சர்வ வேத கிருத்து. ஸோ இது பகவான் ஆத்மனை பற்றி சொல்கிறாரா, குருன்னு பற்றி சொல்கிறாரா, ஈஸ்வரனை பற்றி சொல்கிறாருன்னா எல்லாம் சேர்ந்து சொல்கிறார். சரி, இப்போ அடுத்த லைன் பார்க்கும்போதும் நான் இல்லை உனக்கு இந்த ஆத்மா ஸ்வரூப சத்திய ஞானத்தினே உனக்கு கொடுக்குறானே ஒருத்தர். கொடுக்குறாருன்னா சொல்லி புரிய வைக்கிறாரே. ஸ்வபர ஜானதாத. ஸ்வன்னா என்னுடைய நான் யார் అనేది நிஜமாக விவரமாக எனக்கு புரியும் போல் சொல்லி கொடுக்குறாரே அந்த தாத்த குரு. அப்படிப்பட்ட அவர் என்ன, அவர் வேதஸ்வரூபந்தான், அவர் ஈஸ்வர ஸ்வரூபந்தான். அதனால் அது அப்படிப்பட்ட குரும் ஈஸ்வரம் அது ஒரே வார்த்தை. குருவுக்கும் ஈஸ்வரிக்கும் அப்படி இல்லாது, குருவே ஈஸ்வரன். ஏன்னா ஈஸ்வரன் நேராக வரமாட்டார். கதையில் யாருக்கோ வந்தார், அது வேறே. குரு ரூபத்தில் தான் வந்து உனக்கு உதவி பண்ணுவார், உன்னை அனுகிரகம் பண்ணுவார். அதை விட்டுட்டு வேறு ஏதேதோ காட்சி பார்க்கணும், தரிசனம் பார்க்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு பிரமிச்சு போகிறவனுக்கு இது புரியாது. குரும் ஈஸ்வரம் ஒரே வார்த்தை. அதனால தான் பல வாட்டி குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா ஏன் சொல்கிறவன்னா இதனால ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நம. அதில் கூட அதே அர்த்தம்தான். அப்படிப்பட்ட குருவுக்கு வந்தே நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு இந்த உபதேசத்தோட பெருமை சொல்லி இதுதான் அடையறதுக்கு ஒரு மனிதன் எல்லா வகையாக பிரயத்தனம் பண்ணணும். நம்ம கருத்து என்ன அதுக்கு, அப்படியோ இப்படியோ எப்படியோ, ஆனால் இது விடாதே. அடுத்ததாக 191வது ஸ்லோகம். இந்த 191வது ஸ்லோகத்திலிருந்து 196வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த குருவுடைய தேவை நான் சொல்லிட்டேன். இப்போ அவரே சொன்னார் கொஞ்சம், இப்போ அதை ஹைலைட் பண்ணுறார். பல வகையாக 6 ஸ்லோகங்கள். The necessity of a ஆத்மபோத குரு. ஏன்னா சத்குருன்னு கூப்பிட்றதுக்கு பயமாக இருக்கேன்.
அது யாருக்கும் ஒருத்தர் சொந்தமான மாதிரி பாப்புலர் ஆகிடுது அதுக்கப்புறம். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்துகிறோம். ஆத்மபோத செய்கிற குரு, அவ்வளோதான். க்ளீனாக இருக்குது, கிளியர், அதில் சந்தேகம் இல்லை. அவசரம் என்ன, தேவையா, எப்படி, எதுக்கு படிப்போம். யத்யப்யதீதா நிகமாஹ, யத்யப்யதீதா நிகமாஹ ஷடங்கா ஆகமாः ப்ரியே அத்யாத்மாதீனி சாஸ்திராணி ஞானம் நாஸ்தி குரும் வினா. இந்த லோகத்தில் ஒரு மனிதனுக்கு குரு இல்லாமல் அவன் முக்தி அடையிறதோ ஆத்ம ஞானத்தை அடையிறதோ நடக்கவே நடக்காது. குரும் வினா, குரு இல்லாமல் ஞானம் நாஸ்தி, இல்லை, வராது, கிடைக்காது. நீயா எவ்வளோ புஸ்தகங்கள் படித்தாலும் சரி, நீயா எவ்வளோ தபஸ் பண்ணாலும் சரி, நீயா எவ்வளோ ஜபம் பண்ணாலும் சரி, நீயா என்னென்ன விரதங்கள் பண்ணாலும் சரி, இங்கே பகவான் ஒரு 3-4 கொடுக்குறாரு. ஒரு வேளை ஒரு மனிதனை நிறைய படிச்சுட்டான், பண்டிதன் ஆயிட்டான். நிறைய படிக்கணும், பண்டிதனா பொதுவாக அந்தந்த மொழியிலோ அவன் ரொம்ப படித்து ரொம்ப கவிதை எழுதி இதெல்லாம் பண்ண அவன் கவி அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறோம் இல்லையா. நிறைய பேருக்கு பட்டம் இருக்கும். ஆனால் இங்கே சாஸ்திரம் படிச்சிருந்தா கூட, என்ன சாஸ்திரம், வேதங்கள் படித்தாச்சு, படிக்கிறாங்கல்ல நிறைய பேர். எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லைன்னா கூட படிக்கிறோம், நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ கூட சில பேர் ஒரு வேதம் படிக்கிறாங்க, 2 படிக்கிறாங்க, 3 படிக்கிறாங்க, 4 படிக்கிறாங்க. ஸோ 4 வேதங்கள், ரிக் யஜு சாம அதர்வண வேதங்கள். நிகமாக, நிகமமன்ன வேதம், அந்த வேதத்துக்குள்ளே இருக்கிற அதுக்கு சம்பந்தப்பட்ட அது புரிஞ்சுக்கிறதுக்கு, அது நல்லா படிக்கிறதுக்கு வேண்டிய சில வேறு ஆக்சிலரிஸ் சப்போர்ட் வேதாங்காக, வேதாங்க, அதுக்கு பேர் ஷடங்கா. என்னது, சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருக்தம் ஜோதிஷம் சந்தஸ். அது எல்லாத்துக்கும் விவரத்துக்கு போல நான் வேறு சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கேன். ஒரு 6 பாகங்கள் இருக்கு அதில். அதெல்லாம் படிச்சிருந்தா கூட அதுக்கப்புறம் ஆகமாக, ஆகமங்கள் అనేది வேதங்களுக்கு அப்புறம் கீழப்படியாக பல ருஷிகள் மூலமாக, பல ஞானிகள் மூலமாக அந்தந்த காலத்துக்கு அந்தந்த சந்தர்ப்பத்தை தகுந்த போல் எப்படி அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பல வகையான தேவதர்களை எப்படி வழிபடணும். சிம்பிளாக சொல்லணும்னா ஆகம சாஸ்திரம்னா த டெம்பிள் வர்ஷிப். கோவில் எப்படி கட்டணும், கோவில் எது எங்கே இருக்கணும், அதுக்கெல்லாம் பெரிய சாஸ்திரம் இருக்குது. இஷ்டத்துக்கு அப்படி இப்படி எல்லாம் கட்டக்கூடாது. எல்லாத்துக்கும் அங்கே ரொம்ப மேத்தமேட்டிக்ஸு சிஸ்டமேட்டிக்கு இருக்கும் கோவில். அது எல்லாத்துக்கு பேர் ஆகம சாஸ்திரம். அதிலும் நிறைய இருக்கு. அப்போது அதனால் சிவன் கோவில் இருக்கிற விதானம் அமைப்பு வேறு, பெருமாள் விஷ்ணு கோவில் இருக்கிற விதானம் அமைப்பு வேறு, தேவி சக்தி இருக்கிற கோவில் அப்படி ஒரு அந்த முக்கியமான வேத தேவதைகளே, வேதங்களில் சொல்லப்பட்ட தேவதைகளுக்கு. அதனால தான் அக்னிக்கு மாட்டமே ஹோமம் பண்ணினவன்னா என்ன எப்படி போடணும், இல்லை கணபதிக்கு பண்ணினவன்னா அதுக்கு யந்திரம் தந்திரம் எல்லாம் வேறு. அதனால தான் பார்க்குறோம் பல வகையான டிசைன் இருக்கிற அக்னி குண்டங்கள். ஏன்னா அதுக்கு அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாமே ஆகம சாஸ்திரத்துக்கு கீழே வரும்.
வேதத்துக்கு கீழே நேராக வராது. அதனால் அதில் பேதங்கள் இருக்கு. ஆனால் வேதத்துடைய முக்கியமான கருத்தில் பேதம் கிடையாது. வேதத்துடைய நோக்கம் 4 வேதங்களாவது கடைசியில் வேதாந்தம் பிரம்ம ஜானந்த. நடுவில் பேசுகிறதுக்கு ஒன்று குறுக்கு கிடையாது. ஆனால் நிறைய ஏதோ சொன்னது போல், நிறைய ப்ரிஸ்கிரைப் பண்ணது போல் இருக்கும். வேத முன்பாகத்தில் பார்த்தா இதெல்லாம் இருக்கேன்னா கர்ம காண்டத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எதுக்குன்னா அதெல்லாம் செய், நல்லா கொஞ்சம் அடி வாங்கிக்கோ, எல்லாம் வைராக்கியம் வரும். அப்புறம் விரக்தி வந்துட்டு சித்த சுத்தி ஆகிட்டு பிரம்ம ஜானத்துக்கு வா. பேசாமே எப்போ உன் இஷ்டம் எப்போ தயாராகிடும் அப்போ வா. எத்தனை ஜென்மம் ஆகட்டும். அப்போது வேதத்துடைய ஒரே ஒரு நோக்கம், நேற்றுக்கு பிருஹதாரண்யகத்தில் பேசும்போது கூட 4 வர்ணங்களுடைய 4 ஆசிரமங்களுடைய நோக்கம், ஆசிரமங்கள் பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாஸ், அது எல்லாத்துடைய நோக்கம் அந்த ஜீவனுக்கு மோட்சம் கொடுக்கணுமனி தான். அது நல்லா பார்த்தா ஆழமாக விசாரித்து புரியும். அதனால் ஸோ நிகம ஆகம அதில் இருக்கிற ஷடங்கங்கள், வேறு அத்தியாத்மாதீனி இன்னும் வேறு யாராவது சாஸ்திரங்கள் சின்ன சின்னது அதெல்லாம் இருக்குல்ல. ஓகே, சஹசிரநாமங்கள் அது இது புராணங்களோ சில கதைகள், இதெல்லாமே எல்லாம் வந்து கடவுளை பற்றி சொல்லும். ஏதோ ஒரு கடவுளை பற்றி சொல்லும். இப்படி இது எல்லாமே படித்தா கூட ஒருத்தனுக்கு குரு நேர ஆத்ம தத்துவ விஷயத்தின்னு விவரித்து இப்படி சொல்லாமல் அவனுக்கு ஞானம் வருதுன்னேது முடியாது. இம்பாசிபிள். அடுத்ததாக 192 शिवपूजारतो वापि विष्णुपूजारथोऽथवा गुरुतत्वविहीनश्चेत् तत्सर्वं व्यर्थमेव हि. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, சிவ பூஜை பண்ணுறேன் நானு ஒருத்தன்னு சொன்னா, இல்லை நான் விஷ்ணு பூஜை பண்ணுறேன், நான் வைஷ்ணவன், நான் சைவன். பாருங்கள் எவ்வளோ கிளியராக சொல்கிறாரு. சொல்கிறது சிவபெருமானு தான். சிவபெருமான்னு சொல்லி சைவர்களே எல்லோரும் இந்த பக்கம் வாங்கோ, உங்களுக்கு மட்டும் சொல்லித்தரேன் அப்படி சொல்லலை. அவர் பரமாத்ம பாவத்தில் குரு ஸ்தானத்தில் இருந்து உபதேசம் பண்ணுறாரு. அதனால் அதே ஸ்தானத்தில் கிருஷ்ணனோ இருந்து பகவத்கீதையோ உத்தவகீதையோ சொன்னால் கூட அங்கேயும் மாற்றம் இருக்காது, இருக்க முடியாது. சத்தியத்தில் மாற்றம் எப்படி இருக்கும்? சத்தியம் ஒன்று தானே. ஸோ சிவபூஜா ரதா, சிவபூஜத்தில் ஈடுபடுற ஆர்வம் இருக்கிற இல்லை, விஷ்ணு பூஜை அதில் ஈடுபடுற அந்த அதில் போயிட்டுருக்கிற ஏதாவது ஆகட்டும். 2 சொன்னார், தேவி வச்சுக்கோங்கோ, கணபதி வச்சுக்கோங்கோ, வேறு வேறு ஏதாவது இருந்த, அப்புறம் ஐயப்பனை வச்சுக்கலாம் தனியாக, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சு இந்த கலியுகத்தில் 2 முக்கியமான பந்தா
வைஷ்ணவம் சைவம். ஆனால் 2 பேரும் எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாங்க, எவ்வளோ போராட்டம் நடந்துச்சு, எவ்வளோ பேதம் வந்துச்சுன்னா ரொம்ப துரதிருஷ்டம். இப்போ கூட அப்படி ஏதாவது இருக்காங்கன்னு சொன்னால் கண்ணு தெரியாத குருடன் போல் இவங்க நடக்கிறாங்க. அதே தான் இன்டைரக்டாக இங்கே சொல்கிறாரு. அதனால் நான் இந்த பூஜை பண்ணுறேன், அந்த பூஜை பண்ணுறேன், அது வழிபடுறேன், இது வழிபடு. ஆனால் அதனால் என்ன தான் நீ அடையணும்னு நினைக்கிறேன்? என்ன தான் வேணும் உனக்கு? பெரும்பாலும் 99 பேர்னு கேட்டால் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடக்கணும், எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த துக்கங்கள் வரக்கூடாது, எனக்கு வியாதியெல்லாம் குணமாகணும், எனக்கு பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும், பசங்களுக்கு வேலை கிடைக்கணும், பசங்களுக்கு இருக்கணும். இதுக்கு மேலே என்னதான் லிஸ்ட்டில் இருக்க சொல்லுங்க. வியாபாரம் நல்லா நடக்கணும், எலெக்ஷனில் நான் வெற்றி அடையணும். இந்த மாதிரி லௌகிக்க விஷயங்களே கேட்டுட்டு அநேக வருடங்கள் இப்படி பூஜா கோவில் சுவாமின்னு சொல்லி ஒன்று நீ ஏமாற்றிக்கிட்டு சுவாமினையும் ஏமாற்றிட்டு இருந்து எவ்வளோ நாள் இப்படி காலம் தள்ளுறோன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் கேட்டுட்ருக்க ஒரு பக்கம், சிலது ஏதோ எனக்கெல்லாம் கடிக்கிறது. அப்புறம் சில வாட்டி கடிக்கலைன்னா கூட எனக்கு சுவாமின்னு இப்படி பண்ணி இதெல்லாம் செய்கிறதுனால எனக்கு மனசில் இப்போ கவலையே இல்லை, மனசு எனக்கு இப்போ டிஸ்டர்பே ஆகிறதில்லை, மனசில் யார் மேலே எனக்கு பொறாமை கிடையாது, ராகத்வேஷங்கள் வருதில்லை. அப்படி சொல்கிறவன் யாராவது இருக்கானா? யாருன்னு கேட்க வேண்டாம், நம்மளே கேட்டுக்கிறோம். இப்போது சில வருடங்களை சில பேர் நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை கேட்குறதுக்கு வரீங்க. இது முன்னாடி நீங்கள் எல்லாம் எப்படி இருந்தீங்க? இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் என்ன மாற்றம் வந்துச்சு, என்ன ஆயிடுச்சு, என்ன ஆகணும்னு நீங்கள் விரும்பிட்டீங்க? என்ன இது யாரும் எனக்கு சொல்ல வேண்டாம், நான் யாருன்னு கேட்க மாட்டேன். அவங்க கேள்வி கேட்டுக்கணும், அவங்களுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது 100% சப்ஜெக்டிவ், பர்சனல். ஈவன் பாரியக்கு பர்த்தக்கு கூட இந்த விஷயத்தில் சம்பந்தம் இல்லை. பாரிய முக்தி அடையணும் தனியாக, பர்த்த முக்தி அடையணும். இப்படியெல்லாம் எனக்காக அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அவங்க சாப்பிட்டா எனக்கு பசி போகுமா? என்னை வயிற்று வலிக்கு அவங்க மருந்து போட்டு உண்டா போகுமா? அப்போ என்னோடய அஜ்ஞானத்துக்கு நான் தான் ஞான மருந்து சாப்பிடணும் தவிர வேறு பிள்ளைகளோ அவங்கள உறவிகளோ யார் சாப்பிட்டானோ வேலை செய்யாது அப்படின்னு விவேக சூடாமணியில் சங்கரர் ரொம்ப உறுதியாக சொல்லுவார். இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் பரம சத்தியம். இது ஒரு காலத்தில் யாரும் டினை பண்ண முடியாதது. நீ அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்க வேண்டியது தானே. அதனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு பூஜை அப்படின்னு பூஜை தவறா அப்படின்னு இல்லை. அது ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜ், எல்கேஜி யூகேஜி ஹை ஸ்கூலு அப்புறம் காலேஜ். அதுபோல் நீ அந்த நிஜமான பக்தியை நீ செலுத்திட்டா அந்த பக்தி சுத்தமான பக்தியாக மாறணும். அந்த சுத்தமான பக்தியாக மாறணும்னா நீ கர்மத்தை நீ கர்ம யோகமாக பண்ணியிருந்திருக்கணும். கூடவே பக்தி செலுத்தியிருந்தா கர்மயோகா பக்தி யோகா ரெண்டும் சேர்ந்து ஒன்றும் ஞானத்துக்கு தயார் பண்ணி அப்படி ரெடியாக இங்கே அனுப்பிச்சிடும். இதுதான், இதில் சந்தேகம் இல்லை. பட் இது அது என்ன சார், கர்மயோகத்துக்கு பக்திக்குன்னு நாங்கள் கிளாஸுக்கு ஞானத்தில் ஈடுபடுறதுக்கு என்னதான் சம்பந்தம்? பொதுவாக
ஏற்றுக்க மாட்டோம். இவர் பாட்டுக்கு ஏதோ சொல்கிறாரு. ஏன்னா இவருடைய வேலை வந்து இவர் என்ன இது இந்த வியாசப்பேட்டை மேலே உட்காந்து இங்கே பேசுகிற இந்த ஆள், இவருக்கு எப்பவுமே ஒரு புஸ்தகம் முன்னாடி வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் பேசுகிறது தான் பழக்கம். வேறு நல்லா உட்கார வச்சு விளக்கு பூஜை செய்கிறதோ இதெல்லாம் பண்ண மாட்டார். எல்லோரும் நாளைக்கு நீங்கள் பிரசாதம் கொண்டு வாங்கோ அதெல்லாம் சொல்ல மாட்டார். மார்கழி மாதத்தை பற்றி கூட ரொம்ப பேச மாட்டார். இவருக்கு தமிழ் தெரியாது, பாசுரம் தெரியாது. அது கரெக்டு தான், எனக்கு பாசுரம் தெரியாது, தமிழ் தெரியாது. சாதாரண பார்க்குறவன் அப்படி தான் நினச்சிக்குவாங்க. அதனால்தான் முதல் 2-3 வருஷம் வந்து லலிதா சஹஸ்ரநாமம், நவராத்திரி, விளக்கு பூஜை எல்லாம் பண்ண வச்சுட்டோம். ஏன்னா அப்படியாவது கொஞ்சம் பேர் இங்கே வருவாங்க, அதுக்கப்புறம் உட்காருவாங்க, கேட்பாங்கன்னு. அன்னைக்கு வந்தாங்க, அழகாக பூஜை பண்ணாங்க, பிரசாதம் வாங்கிட்டாங்க, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் போதும் 3 வருஷம் 4 வருஷம் பண்ணிட்டோம். லலிதா சஹஸ்ரநாமத்தோட அர்த்தம் சொல்கிறது முக்கியம். லலிதா சஹஸ்ரநாமம் விளக்கு பூஜை பண்ணுறது முக்கியம் இல்லை, சொல்லிட்ட அர்த்தம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் விளக்கு பூஜை அர்ச்சனா பண்ணுறது இல்லை, அதோட அர்த்தம் தெரியணும், சொல்லிட்டேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ, எத்தனை பேர் கேட்குறாங்களோ, எத்தனை பேர் பலமடைஞ்சாங்களோ அது எனக்கு தெரியாது. அதனால விஷயம் என்னன்னா, அதெல்லாம் பிகினிங், ஒரு ஸ்டேஜ். அப்புறம் 2வது லைன் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ என்னன்றீங்க, சிவபெருமானே என்னதான் சொல்ல போகிறீங்க? குரு தத்துவ விஹீனச்சேத், ஒரு மனிதனுக்கு குரு தத்துவம் என்னான்னு தெரியலன்னா, மேலே சிவ பூஜை விஷ்ணு பூஜைன்னு சொல்லி இங்கே எதுக்கு நடுவில் குருன்னு கொண்டு வர்றாரு? அர்த்தம் என்னன்னா, சிவ தத்துவம் தெரியாமே, விஷ்ணு தத்துவம் தெரியாமே, ஆத்ம தத்துவம் தெரியாமே. என்ன சிவ குரு சிவா விஷ்ணு இவர் நாட் நம்ம நினைக்கிற போல் அப்படி ஏதோ ஒரு இடத்துல அப்படி படுத்து விட்டு இருக்காரு, இவரேமோ அங்கே பனி மலை மேலே தியானம் பண்ணிகிட்ருக்கிறாரு. இல்லை, அப்படி ஒரு இடத்துல வச்சாச்சுன்னா, அவருக்கு ஒரு ரூபம் கொடுத்தாச்சுன்னா அவர் லிமிட்டட் ஆகிடுவார். நம்மளை போல நான் இங்கே இப்படி இருக்கேன், அவர் கொஞ்சம் அப்படி இருக்கார். அப்போது நான் எப்படி அவர் ஆக முடியும்? ஜீவனாக இருக்கிற நான் எப்படி பரமாத்மா ஆக முடியும்? அவர் தான், நான் தான். இப்படி அதிலே இருப்போம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது? ஜீவா பிரம்ம ஏவ ந அபரஹ, ஜீவனுக்கு பிரம்மனுக்கு பரமாத்மாக்கு பேதம் இல்லை. ஜீவாத்மாதே பரமாத்மா, பரமாத்மாதே ஜீவாத்மா. அது எப்படி சார்? அது எப்படியா? வந்து உட்காரு, கேளு. அதுதான் தத்துவ விசாரம். இல்லைன்னா ஸோ இந்த பதம் பார்க்கணும். சிவா விஷ்ணுன்னு சொல்லி குரு தத்துவம்ன்றார். குரு தத்துவம்னு நீங்கள் உட்காந்து பேசுகிற இவருடைய தத்துவம் என்ன தெரிஞ்சுக்கணுமா? இது சரீரத்துக்கு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா? இந்த சரீரத்துக்கு சில கஷ்டங்கள் இருக்கு. அவருடைய தத்துவம் என்னன்னா, எப்பவுமே அது கோச்சிக்கவே மாட்டார். எப்பாவது கோச்சுக்குவார். இதை பார்க்குறோம். எசன்ஸ் தத்துவம் என்ன தெரியுமா? சாரம், எசன்ஸ். அப்போது சிவனன்னா என்ன, விஷ்ணு அண்ண என்ன? விஷ்ணு சிவானேது அப்படி நிஜமாக தனியாக அப்படி இருக்காங்களா? அவங்க அப்படி தனியாக இருக்காங்கன்னு நம்பி தானே இங்கே தனித்தனியாக சண்டை போட்டுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அக்ஞானம். அதனால் கடவுள் நம்பாமல் இருக்கிறவன் நல்லவன் இவங்களுக்கு மேலே அப்படி ஆகிடுது. அதனால தான் கடவுள் நம்பாதவங்க எல்லாரும் நல்ல சான்ஸு. அந்த கம்யூனிஸ்ட்டு, நக்சலைட்டு, அவன் இவங்க எல்லாருமே என்ன ஹிந்துயிசம் பாரு இப்படியா? பல கடவுள் வச்சுக்கிட்டு ஒரே சண்டை போட்டுக்கிட்டு
எல்லாம் ஏமாத்தல் அப்படின்னு அவனு சொன்னால் நம்ம வாய்ப்பு. நம்மளை பற்றி நமக்கு தெரியல, நம்ம கடவுளை பற்றி நமக்கு தெரியல, நம்ம சாஸ்திரம் தெரியல. அப்படியே அஜ்ஞானத்திலேயே நான் படித்தாச்சு, நான் பெரிய வேலை பண்ணுறேன், இந்த படிப்புக்கு வராமல் நீ எவ்வளோ படித்தா கூட நீ அறிவாளி இல்லை. அதனால தான் பெரிய பெரிய படித்தவங்க எல்லோரும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. பெரிய பெரிய படித்தவங்க எல்லோரும் அது எப்படி ஹைகோர்ட் ஜட்ஜி அவ்வளோ பணம் வீட்டில் வச்சுக்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டார், அதெல்லாம் கேட்காதுங்க சார், கலியும் அப்படி தான் அண்ணா. படித்தாச்சு ஜட்ஜி, ஆமாம். ஏன் மனுஷனை படிக்க வேண்டிய படிப்பு படிக்கலை, வயத்து படிப்புக்கான படிப்பு படித்தார், அறிவுக்கான படிப்பு நிஜமாக படிக்கலை. அறிவிக்கு வேண்டிய படிப்பு உச்சிதமாக ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம்னா யாரும் விரும்புறதில்லை. லட்சம் கட்டி அது பண்ணி அதை படிக்கிறேன் இது படிக்கிறேன்னு போவான். ஏன் இப்போ சாயங்காலம் சமயத்தில் வரலாம் இல்லையா, இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லோரும் வரலாம் இல்லையா, இந்த கிளாஸ் நடக்கும்போது தெரியும் இல்லையா, ஒரு பைசா வாங்குறது இல்லைன்னு தெரியும் இல்லையா. அதனால தான் நீங்கள் அசல் கலெக்ட் ஒன்றும் வாங்காமல் சொல்கிறீங்க, அதனால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அங்கெங்கோ அந்த பூஜைக்கு உட்காந்தாமா 1016 ரூபான்னாங்க, அங்கே கட்டி அங்கே ஓடி போய் உட்காருவான். எப்படியோ அவதி முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணி டிக்கெட் தரிசனத்துக்கு புக் பண்ணுவான், கஷ்டப்படுவான், ஓடி ஓடி போவான், அப்புறம் சோர்ந்து போய் வருவான். இது யார் பண்ணுறாங்க? இந்த மாதிரி படித்தவங்க. இது பேசிட்டா இப்படியே உள்ளுக்கு போகிறோம், பெரிய விஷயம் ஆகிடும். அது சொல்லலாம் இந்த சந்தர்ப்பத்தில், அது சொன்னாதான் இது புரியும். குரு தத்துவ விஹீனஹ சேத்து, அவனுக்கு ஆத்ம தத்துவம் ஒருத்தர் தெரிஞ்சிக்காமே நான் சிவபக்தனு நான் விஷ்ணு பக்தனு சொல்லிட்டு சிவன் ஆத்மானே, விஷ்ணு அண்ண ஆத்மானே, கிருஷ்ண அண்ண ஆத்மானே, தேவி அண்ண ஆத்மானே, ஐயப்பன் ஆத்மாதான், அவர் தான் பெரிய ஒரு போர்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அது வேறு. நீ நான் ஒன்று தான் போர்டு வச்சுக்கிட்டு உட்காராரு. அவர் கோவில் முன்னாடி அந்த போர்டு இல்லாமல் இருக்காது கோவில். தத்துவமசி, யூ ஆர் தட், நீ நான் ஒன்று தானே. அவர் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கட்டிக்காரங்களோ. இதுதான் இந்த கட்டிக்காரத்தனமாக இப்படி இருந்து மூடத்துவம், இதுக்கு பேர் ஃபூலிஷ்னஸ். அக்ஞானம் அவ்வளோ தேங்கியிருக்கு. மாயா அப்படி போட்டி நம்மளை சுத்த வைக்கிறது. ஆனால் ஒரு வாட்டி இங்கே வா, சத் சங்கத்தில் மாயா உன்னை விட்டு 1000 மைல் தூரம் ஓடி போயிடும். செருப்பு போட்டு வெளியில் போ, திரும்பி செருப்பு கட்டி இருக்கும், உடனே மாயை பிடிச்சிக்கும். அதனால் இங்கே சொல்லும் போது நல்லா இருக்கேன்னு தோணும், எல்லாம் நல்லா தானே இருக்குன்னு தோணும். வெளியில் போனதுக்கப்புறம் தோணும், வேறு என்னமோ தோணும், என்னமோ ஆயிடும். அப்புறம் திரும்பி வா, திரும்பி வேக்சின் போட்டுக்கோ, 3 டோஸ் போட்டுக்க சொன்னாங்க இல்லையா. சப்போஸ் இப்போ திரும்பி ஏதோ அப்படி இப்படி இருக்குன்னு இன்னொரு டோஸ் போட்டுக்கணும் வருவாங்க. இந்த டோஸ் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டின்னு 3 மாதத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் பத்தாது. வீக்லி என்ன வீக்லி தான். அப்போ எப்படி மருந்து வேலை பண்ணும்? சரி, ரொம்ப கிளியராக சொன்னார். தத் சர்வம் வியர்த்தமேவா, உன்னோட பூஜை, உன்னோட புனஸ்காரம், உன்னோட கோவில், தீர்த்த யாத்திரை, விரதமு, அது இது சர்வம் வியர்த்தம், வேஸ்ட், சுத்த வேஸ்ட். இதெல்லாம் இப்படி சொன்னதுனால பொதுவாக
ஊரில் லோக்கத்தில் யாரும் எந்த பாகவத்தாள் இப்படி ஃபுல்லாக இவ்வளோ நிதானமாக இதெல்லாம் சொன்னதே யாரோ சொல்லியிருக்கலாம், சொல்ல மாட்டார். சொன்னான்னு இவ்வளோ இதாக சொல்ல மாட்டார். அந்த சிவபக்தனை யாராவது சொன்னதுன்னா அதில் முக்கியமானது மட்டும் அப்படி சொல்லிட்டு, அதனால சிவனே குரு, சிவனை தான் ஆராதிக்கணும், விஷ்ணுன்னு ஆராதிக்கணும்னு சொல்லிடுவான். என்ன ஆதிகுரு சிவா அப்படின்னு சொல்லி அவருக்கு வசதியாக பேசிக்கிட்டு கொஞ்சம் பக்தாள் நல்லா கூறிச்சு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. 300க்கு மேலே ஸ்லோகங்கள் நம்ம இப்போவே 20-30 கிளாஸ் ஆகிடுது. அப்போ என்னன்னா நிறைய பேர் தொடமாட்டாங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு வம்பு, அங்கே போயிட்டு சிவ பூஜை பண்ணானும் விஷ்ணு பூஜை பண்ணானும் குரு தத்துவம் தெரியலன்னு அவனுக்கு சர்வம் வியர்த்தம்னு சொல்கிறார். இதெல்லாம் எங்கே தான் நான் பப்ளிக்கில் சொல்ல முடியும்? நானும் பப்ளிக்காக இது சொல்ல முடியாது. நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து வரீங்க, வேதாந்த வித்யார்த்தி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கீங்க. இப்போது வேதாந்த சிரவணம் ஞான யஜ்ஞத்தில் ஈடுபடுறீங்க, அதுதான் சொல்கிறேன். அப்போ கூட யாராவது அப்பப்போ வந்து இன்னும் புரிய மாட்டேங்குது, ஏதாவது மென்டலில் கிளாஷ் ஆகும். நான் பேசுகிறதுக்கு உங்கள் உள்ள மனசில் ஓடுறதுக்கு ஆகும். வாட் கேன் ஐ டூ? நான் என்ன பண்ணிடும்? அப்புறம் வரமாட்டேங்க அடுத்த வாட்டி. அப்படி கூட நிறைய பேர் ஆயிடுது இல்லை? இங்கே எத்தனை 400-5 வருஷத்தில் எத்தனை பேர் நான் பார்த்தேன். அப்பப்போ அப்படி வந்து போயிடுவாங்க. ஒட்டி இருக்கிறவங்க யாரும் கொஞ்சம் பேர் தான். கஷ்டம். சரி, கிளியராக சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அப்படி என்ன, நீ ஏதாவது பண்ணப்பா, ஆத்ம ஜானத்துக்கு இது உதவி பண்ணலன்னா நீ கவனிச்சுக்கணும், என்னமோ தவறு செஞ்சிட்ருக்க. ஆத்ம ஜானத்துக்கு இது உனக்கு உதவி பண்ணுறதுன்னா உன்னுடைய பூஜை அது. நம்ம ஏகரூப பக்தியில் வந்து விஸ்வரூப பக்திக்கே வர்றது கஷ்டமாக இருக்குது, வரல. அதனால கிருஷ்ணர் தனியாக அதை பற்றி பேச வேண்டியதாகிடுச்சு பகவத்கீதையில். கேட்போமா? அது யார் கேட்குறாங்க? நான் பாட்டுக்கு நான் பேசிட்டேன், தமிழில் பேசியாச்சு, இப்போ இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கேன். யாரோ கொஞ்சம் பேர் பார்ப்பேன். அது கூட ரொம்ப ஸ்ரத்தையோடு கேட்க மாட்டேன். ஏதோ அங்கங்கே இப்போ இவ்வளோ நிதானம் இப்படி பேசிட்டு இருந்து யாரங்க கேட்பாங்க? அங்கே நல்லா பாடணும், கை தட்டணும், அதை இதை வாசிக்கணும், அப்படி உங்களெல்லாம் பாட வைக்கணும். அப்போது அப்பா அங்கே சத்சங்கம் பிரவேசனம் அவர் எவ்வளோ பேசிட்டார் தெரியுமா? சரி, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அப்புறம் அடுத்த வருஷம் அவர் எங்கள் ஊருக்கு வருவார், திரும்பி பாடுவார். இப்படி காத்துட்டே அப்பப்போ பார்க்குறேன், அப்பப்போ கேட்குறேன், அப்பப்போ நல்லா இருக்குது. இந்த அப்ரிஷியேஷன் எல்லாம் வேண்டாம். நோ பீட்டிங் அரவுண்ட் த புஷ், ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். அதெல்லாம் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இப்படி தான் இது உனக்கு ஒத்துக்கிட்ட குட் சொல்லி அடுத்த சொல் ஒரு உதாரணம் சொல்லி இந்த விஷயத்தின் இப்போது விவரிக்க போகிறார். சிவஸ்வரூப மக்ஞாத்வா சிவபூஜா கிருதா யதி சா பூஜா நாம மாத்ரம் ஸ்யாத் சித்ரதீப இவ பிரியே. இந்த அளவுக்கு விவரமாக இத்தனை வகையாக இத்தனை திருஷ்டிகோணத்தில் குரு விஷயத்துன்னு இப்படி பேசினது வேறு எந்த புஸ்தகம் இல்லை. அங்கங்கே எது அப்படி கொஞ்சம் வந்தாலும் அப்படி இருக்கும்போது இது ஏன் விரும்பி பிரபலமாக சொல்ல மாட்டுறாங்க யாருன்னா, இங்கே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக மூக்கு மேலே குத்துற போல் இருக்கு, மூஞ்சி மேலே குத்துற போல் இருக்கு. அதனால் கஷ்டம். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கோ. ஸோ ஒருவேளை யாராவது அவனும் பேசுறது சிவனும், சரி விஷ்ணு பற்றி எதுக்கு சொல்லணும், அவங்களுக்கு கோபம் வருவன்னு அவரை பற்றி அவர் சொல்லிக்கிறாரு.
சிவஸ்வரு சிவஸ்வரூபம் மேலே வந்து குருஸ்வரூபம் அன்னார், குரு தத்துவம் அன்னார். இப்போ இங்கே சிவஸ்வரூபம்ன்றார். அதனால் இது ரெண்டும் சேர்த்துக்கிட்டு தான் நான் சொன்னேன், சிவா, விஷ்ணு, ஆத்மா, குரு எல்லாம் ஒன்றும். அதனால் சிவஸ்வரூபம் அறியாமே ஒருத்தன் சிவ பூஜை பண்ணுறேன், சிவ பூஜை பண்ணுறேன், சிவ பூஜை பண்ணுறேன். கண்டாகர்ணனே ஒரு கதை சொல்லப்படுது, அது புராணத்தில் இருக்கா என்ன. அவன் வந்து சிவபக்தன். இவன் சிவன் அவனுக்கு என்னென்ன வேறு யாராவது நாராயணான்னு சொன்னால் அவனுக்கு உடனே காது மூடி சிவசிவா அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு எலர்ஜி அவனுக்கு. நமக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு அந்த மாதிரி. அப்படி அவனுக்கு நினச்சிக்கிறேன் நான் ஸ்ட்ராங் டிவோட்டி ஆஃப் தி சிவான்னு நினச்சிக்கிறான். அப்படி இருக்கா. நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு. எப்படியாவது இவனுக்கு வந்து நான் பாடம் சொல்லி தரணும். இவன் ரொம்ப நல்ல என்னுடைய விரும்பி பக்தனாக இருக்கான், சிறந்த பக்தனாக இருக்கான். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்னமோ நிறைய பண்ணுறான். இவனுக்கு எப்படி இந்த எடமெண்ட், இந்த பிடி என்னது இதுதான் ஏன் ஹரி நாம நாராயணன் சொன்னால் நீ ஏன் உடனே கண்ணு முடிக்கிறேன். இப்படி வேணுமனே பசங்கள் எல்லாரும் வந்து இந்த மாமானே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நாராயண அப்படின்னு சொன்ன உடனே இவன் உடனே சிவசிவான். இவர் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க பசங்கள்லாம். இவர் என்ன பண்ணார், கடைசியில் இங்கே காதுக்கு பெரிய மணி வச்சுக்கிட்டார். அதனால தான் அவனுக்கு பேர் கண்டாகர்ணன் பேர் வந்துச்சு. அவருக்கு பேர் முன்னாடி ஏதோ வேறு காதுகளுக்கு கண்டை கட்டிக்கிட்டாராமா. எதுக்கன்னா அங்கே இப்படி ஏதோ உடனே தலை ஆடுமா, உடனே சவுண்டுனால அந்த நாராயண பேர் காதில் உள்ளாது. ஏன் உளுந்த பாப்பம் அவனிதானே அர்த்தம். இதென்ன பக்தங்க. அப்படி இருந்தான். சரி, அப்படி ஒரு நாள் என்ன பண்ணுது, அவனை பூஜை பண்ணுற அந்த சிவனு விக்கிரமோ படமோ பொம்மை அதில் வந்து சிவன் இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பாதி வந்து விஷ்ணுவாக காட்டிட்டார், பாதி விஷ்ணுவாக காட்டிட்டார். சரி, நல்ல பையன், இவருக்கு ஒரு தரிசனமாவது கொடுக்கணும். பாதி விஷ்ணுவாக காட்டிட்டா இவன் என்ன பண்ணால் இந்த தீபாராதனை இந்த அகர்பத்தி ஏற்றிட்டு இதெல்லாம் காட்டும்போது அந்த விஷ்ணு பக்கம் மூக்கெல்லாம் மூடிட்டார். அவருக்கு வரக்கூடாது, இந்த மூக்கு கண் எல்லாம் மூடிட்டு ஆர்த்தி காட்டிட்டார். இது என்ன கோளாறு விஷ்ணு இங்கே. இவன் அப்போ கூட புரிஞ்சுக்கல, என்ன இவன் எப்படி தான் திருத்துறது. சிவபெருமான தலை பிரிச்சுக்குவார். என்னடா ஆயிடுச்சு இவனுக்கு. அப்போ ஏதோ ஒன்று பண்ணிவிடுவார். பண்ணிவிட்டு இவனுக்கு நல்ல புத்தி வர்றதுக்கு என்ன பகவானுக்கிட்ட டெக்னிக்ஸ் இருக்கு நிறையாவே. நம்மளும் கூட அப்படி திருப்பி எப்படியாவது அவரை பக்கம் திருப்புறதுக்கு இங்கே நிறைய கஷ்டம் கொடுப்பாரு, பெரிய வியாதி கொடுப்பாரு, பெரிய நஷ்டம் கொடுப்பாரு. இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இப்பாவது லோகம் வேண்டாம், லோகம் சத்தியம் கிடையாது, யாரையும் நம்ப வேண்டாம், பகவானை நம்பலாம். அவனி பூர்ணமாக என்னை நம்புறியா நீ? நான் தான் வேணும்னு விரும்புறியா நீ? சும்மா என்கிட்ட வந்து பேரம் பேசிக்கிட்டு பார்கெனிங் பக்தி எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. அது கண்டாகர்ணனுடைய கதை. அதுக்கப்புறம் என்னமோ ஆயிடுச்சு, அவருக்கு புத்தி வந்திருக்கும். அப்புறம் பகவான் விடுவார் சொல்லிங்க. இந்த மாதிரி சிவ பூஜை பண்ணுறேன்னா அந்த சிவ பூஜை சும்மா நேம் சேக்கு, நாம மாத்திரம். சும்மா நீ ருத்ரம் படி, ஏதாவது படி, நல்ல மனப்பாடம் பண்ணி செய், ஏதோ பண்ணு, 1000 நாமம் சொல்லு, சிவபஞ்சாட்சரை ஆவருத்தி பண்ணு, ஏதாவது பண்ணு. சிவ தத்துவம் தெரிஞ்சதா? அது நாம மாத்திரம்தான். எப்படி என்ன பாரு, உதாரணம் சொல்கிறேன். பார்வதி, ஹே பிரியே கேளு. ஒரு விளக்கு வந்து படமாக பெருசாக அழகாக அப்படியே விளக்கு அங்கே எரியற போல ஒருத்தர் சித்திரப்படம் போட்டார், டிராயிங்கு. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கிற அவ்வளோ பெரிய விளக்கு வெளிச்சம் கொடுக்குமா? பாருங்கள், எவ்வளோ அழகான சிம்பிள் உதாரணம் கொடுக்குறாரு.
அதுபோல் தான் இவனுடைய சிவபூஜை. பிரகாசம் கொடுக்காது, ஆத்மனை தெரிவிக்காது. ஏன்னா குருவினை ஆத்மபோத செய்கிற குருவினை ஆசிரிக்கலை. அந்த ஜோதிஷர் இந்த அங்கே அங்கேன்னு இதெல்லாம் சுற்றுறாரு. அந்த வாஸ்து இந்த இது அதேன்னு சொல்லிட்டு கொடுக்காதில்லை. அதுபோல் தான் இவனுடைய ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் இவனை டைமு மணி எல்லாம் பண்ணுறான். எல்லாமே ஷோ ஆஃப். ட்ரெஸ்ஸு வேஷம் எல்லாம் போட்டுக்குவான். எல்லாமே எனக்கு எல்லாம் மனப்பாட்டம் எல்லாம் சொல்லுவேன். இதே தான் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போது இதில் ஒரு சிம்பிள் கருத்து என்னன்னா, ஏகரூப சிவ ஈஸ்வர பூஜை பண்ணிட்டு அதில் விஸ்வரூப ஈஸ்வர பாவனத்தை வளர்த்துக்கணும். விஸ்வரூப பாவனன் என்ன சார்? பகுரூப பக்தியன் என்ன சார்? அதெல்லாம் புரியணும்னா பகவத்கீதை 10வது அத்தியாயம் 11வது அத்தியாயம் வரிசையாக எல்லா எபிசோடும் கேட்கணும். அது இப்போ இங்கே சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது டக்குன்னு. அப்படி விஸ்வரூப ஈஸ்வர பாவனத்தினை வளர்த்துக்கணும். இல்லைன்னா மனசு வளராது, விகசிக்காது, ப்ராட் மைண்ட் ஆகாது. அப்படின்னு அர்த்தம் ரிஃபைன் ஆகாது, சுத்தமாகாது. அப்படி என்ன அர்த்தம்? என்ன? இமோஷனல் ஸ்ட்ரென்த்து வராது, ராகத்வேஷங்கள் உட்டி போகாது. அதான் புரிஞ்சுதா? அடுத்த ஸ்லோகம். சர்வம் ஸ்யாத் சர்வம் ஸ்யாத் சத்ஃபலம் கர்மா குருதீக்ஷா பிரபாவதः குருலாபாத் சர்வலாபः குருஹீனஸ்து பாலிஷः. லோகத்தில் பொதுவாக பல கர்மங்கள் செய்கிறோம். எல்லாமே சிலது தெய்வீ கர்மங்களும் வைதிக கர்மங்களும் நித்திய நைமித்திக கர்மங்களும் தர்மம் சொல்லியிருக்கு. தர்மசாஸ்திரம் கர்மங்கள் நிறைய பண்ணுறோம். அத்தனை கர்மங்களுடைய பலம் அது டெம்பரரி தான். அது கொடுக்குற பலம் ஒன்று திரும்பி சம்சாரத்தில் அனாத்ம லோகத்திலோக்கி தள்ளுவே தவிர புண்ணியமானாலும் பாப்பமானாலும் யூ ஹேவ் டு கம் பேக் எகெயின் அண்டு இதே வாழ்க்கையில் இந்த மாதிரி எங்கோ பிறக்கணும் எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு கர்மம் மட்டும் நீ பண்ணா என்னது? குரு தீக்ஷ பிரபாவதா. எனக்கு இத்தனை கர்மங்கள் எல்லாம் செஞ்சு நான் அடைய போகிறது, சாதிக்கிறது, முடிக்கிறது అనేది ஒன்றும் கிடையாது. முடிவு అనేది இல்லை. அதில் எல்லாம் அறக்குறைதான். உடம்புக்கு எப்படியோ எத்தனை பெரிய டாக்டர்கிட்ட எவ்வளோ பணம் வச்சு எப்படி போனால் கூட ஏதோ பண்ணுறாங்க. கொஞ்சம் நாள் நீ தள்ளலாம், இன்னும் கொஞ்சம் நாள் அப்படி. ஆனால் முழு பரிஷ்காரம் இருக்கா? 6 கோடி செலவு பண்ணி 6 மாதம் மேலே ஹாஸ்பிட்டல் இருந்தான் அந்த அம்மா. ஆனால் என்னாச்சு? இல்லை, இது சரீர விஷயம். மனசுக்கு இருக்கிற கவலை, பந்தம், அட்டாச்மெண்ட்டு, ராகம், துவேஷம், அதில் இருக்கிற வாசனைகள், இதெல்லாமே இந்த உடம்பு விட்டுட்டு அந்த மனசு சூக்ஷ்ம தேகமனே அதை அப்படியே சுற்றிட்டு அது திரும்பி இன்னொரு சரீரம் எடுத்துக்கும். அப்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கல. நமக்கு மெயினாக உன்னுடைய பக்தி, உன்னுடைய கர்மங்கள் எல்லாம் கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, இதுக்கு இல்லை. புரிஞ்சுக்குங்க. அந்த சூக்ஷ்ம சரீரம் மனசனேது இருக்கு. அதில் இருக்கிற
படிய பழக்கங்கள், படிய பாவனைகள், படிய இது இல்லை வாசனைகள்னு சொல்கிறோம். அது இன்பிரிண்ட்ஸ். அது எல்லாத்தையும் சரி பண்ணி அவனு ஞானத்துக்கு வரலைன்னா அட்லீஸ்ட்டு கொஞ்சம் வேறு நல்ல லோகத்துக்கு போயிட்டான், அந்த லோகத்துக்கு போயிட்டான், நல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதமாக தர்ம காரியங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி புண்ணிய காரியங்கள் பண்ணால் திரும்பி பூலோகத்துக்கு மனுஷனாக போயிருக்கலாம். அந்த அளவுக்கு தான் சாஸ்திரம் சொல்கிறது. சான்சஸ் ஆர் தேர், பட் நோ முக்தி, நோ லிபரேஷன். திரும்பி இங்கே என்ன தான் பண்ண போகிறோம்? இப்போ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இதே கதை தான். பையனு சொன்னது கேட்க மாட்டேறான், பொண்டாட்டி சொன்னது கேட்க மாட்டேறான், பக்கத்து வீட்டு தொல்லை, கவர்மெண்ட் ப்ராப்ளம், கிளைமேட் ப்ராப்ளம், கொசு ப்ராப்ளம், இதெல்லாம் இருக்கும் திரும்பி. சரி, இங்கே வேண்டாம் சார், இதெல்லாம் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவேன்னா அங்கே ப்ராப்ளம்ஸ் அங்கே வேறு இருக்க லிஸ்ட்டு. சொர்க்கம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புராணங்களே சொல்கிறது. அப்போ ப்ராப்ளம் எங்கில்லைன்ற மோட்சத்தில் இல்லை, ஜீவன் முக்தியிலும் இல்லை, ஆத்ம ஞானத்தில் ப்ராப்ளம் இல்லை, பூர்ணம். அது வேணுமா வாங்கிக்கோ, வேண்டாமா போய்க்கோ. அதனால் குரு தீட்சான்னா இங்கே அர்த்தம் ஏதோ பொதுவாக வெளியில் சொல்கிறது. அவர் ஐயப்ப தீட்சை வாங்கிட்டார், அதுபோல் யாரோ ஒரு குரு தீட்சை கொடுத்தாரு, ஏதோ இங்கே தாவீஸ் கட்டிட்டார், அப்படியெல்லாம் கிடையாது. ஆத்மதான் எனக்கு வேணும், நான் ஆத்மானே சொல்லி சொல்கிறாங்களே. சத்தி போனதுக்கப்புறம் ஆன்மா போச்சுன்றாங்களே, நிஜமாக என்னதான் போயிடுச்சு? சூக்ஷ்ம சரீரமான மனசு போயிடுச்சா, ஆத்மா போயிடுச்சா? ஆத்மா போகுமா? இப்போ நான் மனசா இல்லைன்னா நான் ஆத்மாவா? இத்தனை கேள்விகளுக்கு பதில் வேணும். அப்போது நிறைய படிக்கணும், இது எல்லாத்துக்கும் பதில் ஆன்சர் ஏதணும்னா. அப்போது இல்லை, எனக்கு கரெக்டான சரியான பதில் வேணும் అని ஒரு மனுஷன் முடிவு எடுக்கிறதுக்கு பேர் குரு தீட்சை. வேறு எதுவுமே ஊகிச்சிக்காதுங்க. அதனால தான் இத்தனை நாள் இங்கே எப்போவாது கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளில் வரீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் மந்திர தீட்சை தரேன்னா நீங்கள் எல்லோரும் வருவீங்க. ஏன்னா என் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குல்ல. அது என்ன சார் அப்படி கொஞ்சம் பேருக்காவது இருக்கும், எல்லாருக்கும் இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்போ கொடுக்கறது ஒரு மணி நேரம், ஒரு வாரம், இதுதான் மந்திர தீட்சை. நிறைய பேருக்கு இது அப்படியே இல்லை சார், யாவது காதில் சொல்லுங்க, கூசுற போல் காதில் சொல்லுங்க. சரி சொல்கிறேன், அதுக்கப்புறம் போதுமா அது? அதனால் எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் ஷார்ட்கட் போல் எங்களுக்கு ஏதாவது மந்திரம் கொடுங்கோ, நான் அப்புறம் போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் போவான். இந்த மாதிரி நீங்கள் 1 மணி நேரம் உபன்யாசம் இதெல்லாம் டைம் இல்லை சார். வரலாமன்னு தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு. யார் 70 வயசு தாத்தா சொல்கிறாரு, என்ன வேலை உங்களுக்கு? வீட்டில் பேரனு பேத்தி இருப்பான், மருமகள் வேலைக்கு போகிறான், அதனால் நான் இந்த வாட்ச்மேனை வச்சுருக்காங்க. இல்லை என்ன அந்த டிவி பார்க்குறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணி ஜாபு கொடுத்தாங்க சில பேர். அப்படி அது எப்படி சார் டிவி விட்டுட்டு வர்றது? இது வயசானவங்கள கதை. ஸோ நம்ம எல்லோரும் அப்படி இப்படியெல்லாம் மாட்டிக்கூடாது. நல்லா கொஞ்சம் தெம்பிருக்கும்போதே முடிச்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, அடிஞ்சுக்கோ, அள்ளிக்கோ. அதுக்கப்புறம் கிடைக்காது. அதனால குரு தீட்சை பிரபாவத்தை சொல்கிறார். கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குரு நீ ஆத்மனே. முண்டகோபனிஷத்து என்ன சொல்கிறது? முண்டகா
நாயமாத்மா பலஹீனேன லப்ய. யார் ஆத்மானு தேர்ந்தெடுத்துக்கலையோ, ஆத்ம ஞானம் வேணும்னு விரும்பலையோ, நாயமாத்மா பிரவச்சனேன ந லப்ய, பலஹீனேன பயந்தாங்கொழி கிடைக்காது. எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர் கூட 1 மணி நேரம் சத்சங்கத்துக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக கேட்கறதுக்கு உனக்கு முடிவு பண்ண தெரியலன்னா நீ வந்து லாய்க்கு இல்லை இதுக்கு. அதுதான் சொல்கிறது உபனிஷத்து. இல்லை சார், நான் வீட்டில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதுனே, ந பகுனா ஸ்ருதேன ந பகுனா பாராயணேன, நான் நாராயணம் பாராயணம் பண்ணுறேன். நீ நாராயணம் மொத்தம் பாராயணம் பண்ணு, பாகவத் மொத்தம் பாராயணம் பண்ணும், இது உனக்கு புரியாது, இந்த ஞானம் வராது. வேறு எங்கெங்காவது போய் ஏதாவது பாராயணம் பண்ணும், ஏதாவது ஆகட்டும், அது எவ்வளோ சிறந்ததாகட்டும், இது கேட்கும்போது வர தெளிவு, வாழ்க்கையை பற்றி பக்தி என்ன, ஞானம் என்ன, அசல் வாழ்க்கையோடைய லட்சியம் என்ன, ஈஸ்வரன் என்ன, ஜீவன் என்னன்னு இத்தனை விவரம் நீங்கள் அத்தனை வருஷம் பாராயணம் பண்ணி வந்துச்சா, இனிமேல் வருமானு நம்பிக்கை இருக்கா? அப்போ அதில் எல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சுற்றுவானே. படு மனமே படு. குரு லாபாத் சர்வ லாபா. நீ ஆத்ம, இப்போது நான் நிறைய வாட்டி சொன்னால் நீங்கள் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 1 மணி நேரம் இங்கே செய்கிற இதுக்கு வந்து ஞான யக்ஞம்னு பேர் வைக்கிறோம். இதுக்கு மிஞ்சின பூஜை, இதுக்கு மிஞ்சின தீர்த்த யாத்திரை, இதுக்கு மிஞ்சின விரதம், இதுக்கு மிஞ்சி இன்னொன்று எதுவுமே இல்லை. எனக்கு சப்போர்ட்டாக என்னை சிவபெருமானை இன்றைக்கி சொல்கிறாரு. நான் நிறையா வாட்டி அதை சொன்ன கருத்து, குரு லாபா, தன்னை ஆத்மனி தெரிஞ்சுக்கணும். அந்த லாபம் இருக்கு, ஆத்ம ஜான லாபம், அது வந்து சர்வ லாபா, உனக்கு எல்லாம் கடிச்சது போல் தான். இந்த மாதிரி எத்தனை வாட்டி சொன்னால் கூட என்னமோ உள்ள தடம் மனசில், அதனால் நானும் திரும்பி அது பண்ணிக்க வேண்டாமா, இது பண்ணிக்க வேண்டாமா. ஓகே, சில வாட்டி சில இடத்துல சில கிளாஸில் சில பேர் சொல்லுவாங்க, நாளைக்கு வரலட்சுமி நான் கிளாஸுக்கு வரல. ஓ சரி, நான் என்ன சொல்ல முடியும்? நாளைக்கு ஆண்டாள் கல்யாணம், நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கோங்க மறுபடியும். ஆண்டாள் கல்யாணத்துக்கு நீ என்ன பண்ண போகிறீங்க? ஆண்டாளுக்கு எத்தனை வாட்டி ஒரு வருஷம் கல்யாணம் பண்ணிகிட்டே இருப்பீங்க பிரசாதம் சாப்பிட்றதுக்கு. இதுதான் வந்த வேலை பார்க்காம பண்ணேன். அதெல்லாம் 20-30 வருஷம் எல்லாம் பண்ணேன், 40 வருஷம் பண்ணேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் லாபம் இல்லை, அது ரொம்ப பிரயோஜனம் இல்லை. குரு லாபாத்தன்னா இந்த செய்கிற இதுக்கு வர புண்ணியம், அப்படி சொல்கிறேன் அந்த வார்த்தை. ஏன்னா புண்ணியம்னு எல்லாருக்கும் பிடிக்கும். இது வர புண்ணியம் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து நான் அப்புறம் நடுவில் எங்கெங்கோ சொல்லுவேன் இல்லை. நீங்கள் இதுக்கு பிரயத்தனம் பண்ணுறன்னாவே லோக மொத்தத்துக்கு கல்யாணம், உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு. நரசிம்மசுவாமி சொன்னது போல் பிரகலாதனுக்கு 21 தலைமுறை எல்லாருக்கும் நல்ல விஷயம் கிடைக்கும்டா, நீ ஏன் கவலைப்படுற? ஏன்னா நீ பிறந்தா இல்லையா இந்த வீட்டில். இதே தான் நேற்றுக்கு தான் சொன்னா நினைக்கிறேன், விவேக சூடாமணியிலோ சங்கராச்சாரியில் ஒருத்தன் சிஷ்யன் வந்து இப்படி கேட்டா, அப்பா ஓ உன்னோட குலம் பாவனமாகி போச்சு. ஈவன் ஆத்ம ஞானத்துக்கு இப்படி வந்தால், நீங்கள் சத்சங்கத்துக்கு வந்தால் உங்கள் குலம் பாவனம் ஆகிடுது தெரியுமா, உங்கள் ஃபேமிலி. கொஞ்சம் இப்படியாவது சொல்லுவேன், சொல்லிவிட்டா கொஞ்சம் வருவேங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் அப்படி சொல்லணும், பட் உண்மை இது. The whole family, ancestors எல்லாருக்கும் நீங்கள் இந்த ஆத்ம ஞானத்தில் ஈடுபடுறதுனால அதோடைய பிரபாவம் அவங்க எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படி தான் நம்ம
முன்னோர்களிலோ யாரோ நம்ம குடும்பத்திலையோ அங்கே வம்சத்தில் யாரோ ஒருத்தர் எங்கோ இருக்கிறதுனால தான் அந்த பிசுறு ரே அந்த அறிவு நம்மளுக்குள்ளே வந்ததுனால தான் இன்றைக்கி இங்கே வந்து உட்கார்ந்து இதில் அவ்வளோவோட ஈடுபடுறோம். புரிஞ்சுக்கணும். அது அப்படி பாஸ் ஆகும். அதுதான் இங்கே சொல்கிறார், குரு லாபாத் சர்வம் லாபம். முண்டகோபனிஷத்தில் சிஷ்யன் கேட்டது போல் எது ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டா குருவே சர்வம் தெரிஞ்சுக்கினது போல் ஆகுமோ அது சொல்லுங்கோ அண்ணா. அதுதான் இது. அதுதான் அப்போது அந்த குரு பிரம்ம வித்யை உபதேசம் பண்ணார். நச்சிகேதனுக்கு அதே தான், எனக்கு வேறு எதுவுமே சொல்லாதுங்கோ, அது தர இது தர, அங்கே அனுப்புகிறேன் இங்கே அனுப்புகிறேன், நோ பிஸ்னஸ் ஆஃப் ஆல் தட், சத்தியம் சொல்லும். பிடிவாதமாக நிற்கிறான். யமதர்மராஜன் உபதேசம் பண்ணிட்டார் கட்டோபனிஷத்தில். அதனால குருலாபாத் சர்வலாபா. அதனால் ஃபைனல்லி கன்க்ளூடிங்லி லாஸ்ட் வேர்டு ஃபார் டுடே, இன்னைக்கு குரு ஹீனகா. உண்மையாக சொல்லணுமன்னா ஒருத்தன் குருன்னு ஆசிரிக்காதவனும் ஆத்ம ஜானத்தின் விரும்பாமல் இருக்கிற ஒரு மனிதன் லோக்கத்தில் என்ன சொல்கிறது, பாலிஷா, ரொம்ப துரதிருஷ்டவான். தெரியல, பாப்பம். ரொம்ப நஷ்ட போனவன், மகதி வினஷ்டி. சரியா? நான் பாலிசகான்னு அதுக்கு அர்த்தம் சொல்லதில்லை. இன்னும் சொல்லணும்னா அப்படி செய்யாதவனும் பரம மூர்க்கன், பரம முட்டாள், ஃபூல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோடு இன்றைக்கி நிறுத்துகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.